அவளை கொஞ்சம் கூட பிடிக்கல மச்சி. இங்க தான் உட்காருவேன், நானும் சாப்பிட போறது கிடையாது. அவளை இதனோட கூட பிடிக்கல மச்சி. இங்க பெருக்கிட்டாங்க நீங்க சொன்னீங்கல. இந்த பாருக்கலாம் வாய் வலிக்க வலிக்கதா? பொண்ணா அது கருமா திமிரு பிடிச்சது. கேட்ட சாரியை வந்து டெலிவர் பண்ணியாச்சு. இந்த மெண்டல் பீஸ் வாயை திறந்தா இருக்கிறவங்க மெண்டல் பீஸ்லாம் போய் மெண்டல் பீஸா சுத்தின்னு இருக்காங்க. எடுக்க முடியாது, என்ன பண்ணுவீங்க? இப்பெல்லாம் அவளை நினைச்சாலே போன்ல வாங்கி எடுத்துற அப்படி போடா. ஓபன் பண்ணா நம்ம கம்மு துஷார் கிட்ட பம்மிட்டு இருக்காரு. பரவாயில்லையே திருந்திட்டான்னு பார்த்தா இன்னைக்கு நாள் ஃபுல்லா வாயை திறக்கலங்க. அந்த நாய் அப்படி எல்லாம் பண்ணாது. பாருக்கு சண்டை வரும்போது கூட திறக்கலன்னா பாத்துக்கோங்களேன். பரவாயில்லையே திருந்திட்டான் போல இருக்கேன்னு தோணும் போது தான் ஞாபகம் வருது இன்னைக்கு நாமினேஷன் டே. நீ அப்படி வரியா? இன்னைக்கு வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே குத்தி விடுற நாள். சரி அண்ணா அடக்கொடக்கமா இருந்தா இருக்கிறத மறந்துடுவாங்க நினைச்சிட்டு இருக்காரு. எல்லாரும் குத்தி விட்டாங்க. மொத்தம் 10 ஓட்டு கம்முனுதுனுக்கு. முதுகுல குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு. அடுத்து நம்ம வீன்சண்ட பாருக்கு 7 ஓட்டு. மூக்குல வருது பாத்தியா? இந்த வாரத்தின் தலை யாருன்றதுக்கான டாஸ்க் வச்சாங்க. தள்ளு தள்ளு தள்ளு. ஒரு ஸ்கீபோர்டு பனிச்சறுக்கு விளையாட்டில் பயன்படுத்தப்படும் ஷூ ஒன்று அனுப்பப்படும். டேய் 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 என்ன கூந்தல் டாஸ்க் கிடையாது. இப்படிப்பட்ட ரியாக்ஷன் தான் விக்ரம் மூஞ்சில இருந்தது. ஆப்வியஸா என்ன டாஸ்க் 10 செகண்ட்ல டாஸ்கே முடிஞ்சிச்சு. இந்த வாரத்தின் வீட்டு தலை பிரவீன் ராஜ். வாழ்த்துக்கள் பிரவீன். ரியலி பிரவீன் டிசர்வ் திஸ் ஒன். வாழ்த்துக்கள் சொல்லி வாய கூட முடியல. அதுக்கட்டி ஸ்கூல் பிடி சார் மாதிரி எல்லாரையும் டேய் எழுந்துருங்கடா. ஸ்டாண்டிட்டிஸ் அட்டென்ஷன் டிலாட் பண்ணிட்டு நீங்க 1 சொல்லணும். ஸ்டாண்டிட்டிஸ் 1 அட்டென்ஷன் 1 ஸ்டாண்டிட்டிஸ் 1 அட்டென்ஷன். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. கேட்டா இது ஒரு பிக் பாஸ் வீடு. ஒரு புனிதமான ஒரு விஷயத்தை நீங்க எல்லாரும் அசிங்கப்படுத்திட்டீங்க. நான் தான் இந்த பிக் பாஸோட மானத்தை காப்பாத்த போறேன். இதுக்கப்புறம் இங்க இருக்கிறது எல்லாமே மிலிட்டரி ரூல்ஸ் அப்படின்னு கெத்த ஆரம்பிச்சாரு பிரவீன்ராஜ். கிரிஞ்சிங்க கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எவராங்கண்ணே பார்க்க எல்லாரும் கிரிஞ்சா இருந்தாலும் இது பிரவீன்ராஜோட டெடிகேஷனை காட்டுது. பார்க்க கொஞ்சம் கிரிஞ்சா இருந்தாலும் பிரவீன்ராஜோட டெடிகேஷனை காட்டுது. பார்க்க கொஞ்சம் கிரிஞ்சா இருந்தாலும் இது பிரவீன்ராஜோட டெடிகேஷனை காட்டுது. ஏப்பா ஏய் ஜட்ஜ் பண்ணாதீங்கடா. அது அவர் கேம் எப்படி ஆடுறாரோ. அப்ப இனி பயங்கரமா ஃபயர் விட போறான்னு பார்த்தா பார்வதி வச்சு செஞ்சு விட்டுச்சு இவரை. கார்னரிங் டார்கெட்டிங் கேம். அவங்ககிட்ட நம்ம போய் தப்பு சரி பேச முடியுமா ப்ரோ? இந்த சண்டைக்கு சீக்கிரமா வரேன். அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா வீட்டு தலையா பிரவீன்ராஜ் மாறினதால அவர் போன வாரம் கஷ்டப்பட்டு விளையாடி வின் பண்ண அந்த சூப்பர் டீலக்ஸ் பாஸும் ஃப்ரீ நாமினேஷன், அதாவது நாமினேஷன்ல இருந்து தப்பிக்கக்கூடிய பாஸும் இன்னொருத்தருக்கு கொடுக்கணும். பிரவீன் வந்து கனியாக்காவை சூஸ் பண்ணாரு. பட் நான் ஹானஸ்டா சொல்றேன், ஃபெமி வந்து ரியலி டிசர்வ் டு பி a சூப்பர் டீலக்ஸ் பர்சன். இங்க வேலை செய்யற என்கிட்ட போய் இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் ஒருத்தர் 6 மாசம் பார்த்தா தெரியாதா அவங்களால முடியுமா முடியாதான்னு? நான் இங்க 10 வருஷமா இருக்கேன். என்ன பார்த்தா உனக்கு அப்படி தெரியலையா? வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இது மற்றவங்களுக்கு தெரியலனாலும் பரவாயில்ல. பிரவீன் வந்து கெமி கூட அவ்வளோ வட்டி வேலை செஞ்சிருக்காரு. எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்றாங்கன்ட்டு. இன்னைக்கு கூட ஒரு கேப்டனா, அதாவது ஒரு தலையா வேலைகள் பிரிச்சு கொடுக்கும்போது எல்லாத்துலயும் கெமி தொலைக்குவர்கள் கெமியும் பாரு ஆல் தி பெஸ்ட். ஹேப்பி கிளினிக் கெமி அண்ட் கமருதி முதுகு பெண்ட் அடிக்க போதுடி. ஓகேவா? க்ளீன் பண்ற 2 நபர்கள் கமருதி அண்ட் கெமி. கிச்சன் டியூட்டி, சூப்பர் டீலக்ஸ் டியூட்டி, அந்த டியூட்டி, இந்த டியூட்டி, வெறும் இன்னும் ஆய் மட்டும் தான் கழுவி விடல. மற்ற எல்லா வேலையும் பாவம் கெமியை போட்டு புழிஞ்சு எடுக்கிறாங்க. ஐ ரியலி ஃபீல் ஆக்சுவலா கெமி டிசர்வ் டு பி இன் சூப்பர் டீலக்ஸ் அட்லீஸ்ட் இந்த வாரமாச்சு. கங்க்ராட்ஸ் கனியக்கா. இதை பார்த்ததும் பொறுக்காத பாரு. நான் கனி தப்பிச்சிட்டல இந்த வாரமா நாமினேஷன்ல இருந்து அடுத்த வாரம் குத்துறேன்னு ஒரு வன்மத்தை காமிச்சாங்க. இதை ரிஜிஸ்டர் பண்ணணும் அவசியமே இல்லை. பட் வீன்ஸ் அண்ட் பாரு என்ன பண்ணுவாங்களோ அதை தான் பண்ணுவாங்க. இதை பார்த்து காண்டான எல்லாருமே பாரு கொஞ்ச நேரம் மூடுன்னு சொல்லவே அப்போதைக்கு மூடிட்டு இருந்தாங்க. பாரு அமைதியாயிட்டாங்களேன்னு பார்த்தா அங்கதான் ட்விஸ்ட். இப்போ கனியக்கா வந்து பிக் பாஸ் வீட்ல இருந்து சூப்பர் டீலக்ஸ் போறாங்க. அவங்க திங்ஸ் அவங்களே எடுத்துட்டு போனோம். பாருவ வேலை வாங்கி பாரு காண்டாயி வந்து இதுதானா ஒரு பர்சனல் ஒர்க் கிடையாதா? எப்பா எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு ஆடுற ஆட்டம் இருக்கே. தேங்க்யூ பாரு அப்படின்னு கை நீட்ட கல்லுப்பு கணிக்கல ஒரு மரியாதைன்னு கீழே வச்சுட்டு போயிட்டாங்க. இதை பார்த்து செம்ம ட்ரிகர் ஆயிட்டாங்க கனியக்கா. அவளை கொஞ்சம் கூட பிடிக்கல மச்சி. இங்க தான் உட்காருவேன், நானும் சாப்பிட போறது கிடையாது. அவளை இதனோட கூட பிடிக்கல மச்சி. இங்க பெருக்கிட்டாங்க நீங்க சொன்னீங்கல. இந்த பாருக்கலாம் வாய் வலிக்க வலிக்கதா? பொண்ணா அது கருமா திமிரு பிடிச்சது. கேட்ட சாரியை வந்து
டெலிவர் பண்ணியாச்சு. இந்த மென்டல் பீஸ் வாயை திறந்தா இருக்கிறவங்க மென்டல் பீஸ்லாம் போய் மென்டல் பீஸா சுத்தின்னு இருக்காங்க. எடுக்க முடியாது, என்ன பண்ணுவீங்க? இப்பெல்லாம் அவளை நினைச்சாலே போன்ல வாங்கி எடுத்துட்டு போறா அப்படி போடா. ஒரு நாளைக்கு 10 வாட்டியாச்சும் சண்டை போடணும்னா பாருக்கு வந்து சோறு இறங்காது. ஐயோ சோரை பத்தி பேசிட்டேனே, இதை பார்த்தா பாரு என்ன வாருன்னு வாரிடுமே. பாரு என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, என்ன வந்து நீங்க எல்லாரும் கார்னர் பண்றீங்க, நான் பண்றது தப்புன்னு சொல்றீங்க, அது எப்படிங்க தப்பாகும், நான் ஏன் கேம் தானே ஆடுறேன். அப்ப மத்தவங்க எல்லாம் என்ன விரல் சூப்பா வந்திருக்காங்களா? சும்மா எதுக்கு எடுத்தாலும் அவங்களும் அவங்க கேம் தான் ஆடுறாங்க. ஆனா நீங்க மட்டும் ஒரு கேம் ஆடுறீங்களே, அது நல்லா இல்ல பாரு. ஒரு பேசிக் மேனர்ஸ் கூட இல்லாம ஆடுறேன். இந்த சண்டையை பார்த்து காண்டான நம்ம மிலிட்டரி ஆபீசர் வீட்டு தலை போயிட்டு வச்சு லெஃப்ட் ரைட் வாங்குவாருன்னு பார்த்தா போய் கையை கட்டிட்டு அப்படிங்களா பாரு, அப்படிங்களா தப்பு பாரு, இவ்வளவு தான் பண்ணீங்க செல்லக்குட்டி பூவா சாப்பிடுங்கன்னு பேசிட்டு இருக்காரு. ஆனா ஒரு விஷயம் நம்ம இது நாள் வரைக்கும் பார்த்ததுல, பாரு கிட்ட வாய்ஸ் ரைஸ் பண்றது வேஸ்ட் தான். நீ கத்தனா அது உனக்கு மேலேயும் கத்தும். நம்ம பல வாட்டி பார்த்துட்டோம். இதுதான் பாருவோட கன்னிங் கேம். இவங்க பேசும்போது பக்கத்துல வரவங்களா மூஞ்சி பக்கத்துல கை நீட்டுவாங்களாம் அப்படின்னு வாங்கலாம். ஆனா ஒருத்தர் வந்து அவர் நியாயமான விஷயத்த பேச பக்கம் வரும்போது, ஏய் நான் என் பக்கத்துல வர என்ன அடிக்க போறியா, அபியூஸ் பண்ண போறியான்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க சொல்லல, ஆனா அவங்க பேசுறது அப்படிதான் இருக்கு. என் பேரை பார்த்துருக்கிறேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபாக் கூட நான் பார்த்ததே இல்லை. ஆப் படிக்கிற டைம் வந்துச்சு, ஐ மீன் நாமினேட் பண்ற டைம் வந்துச்சு. உள்ள போயிட்டு எல்லாரும் குத்துன ஒரே ஆளு பாரு வளைச்சு வாயில மூக்கல குத்துறாங்க. ஏன்னா பண்ண காரியம் அப்படி. எதுக்காக பாருவை நாமினேட் பண்ணாங்கன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு இல்லை, இருந்தாலும் சொல்றேன். சண்டை 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 டாக்டிக்ஸ் பண்ற விஷயம்லாம் ரொம்ப ரெபிட்டேட்டிவா எனக்கு ஆக்சுவலி கொஞ்சம் போரிங்காவே இருக்கு. வீண் சண்டை பாருன்னு நான் கரெக்டா தான் பேர் வச்சிருக்கேன். மத்த சேனல்லாம் பஜார் எல்லாம் சொல்றாங்க, அது தவறு, அது பர்சனல் அட்டாக். ரொம்ப தேங்க்ஸ் பா, நல்லவன்டா. வீண் சண்டை பாரு வந்து 7 ஓட்டு வாங்கினாங்க. அவங்களையும் மிஞ்சி ஒருத்தர் வாங்கியிருக்காரு, அவரு தான் கமருதீன். நீ பிக் பாஸ் பார்க்கலனாலும் கமருதீன் பத்தி உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா சண்டா போட்டிங்கன்னே இருக்கான். WWE விட அவ்வளவு சண்டா போட மாட்டாங்க, சண்டா போட்டிங்கன்னே இருக்கான். அதுவும் இந்த ஊர் சைடுல எல்லாம் அந்த பாட்டிங்க திட்டுல அடிக்கிறக்கே மாவன உன் வளர்ப்பு சரியில்லை, உங்க அப்பா அப்படி உங்க அம்மா இப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். அப்பதான் பண்ணிட்டு இல்லடா நான் உன் ப்ராட்டப் பத்தி தான் பேசினேன், உங்க அப்பா அம்மாவை பத்தி பேசல, நீ வளர்ந்த முறை தாண்டா சரியில்லை. யார் வளர்த்தா? உங்க அப்பா அம்மா தானே. அப்ப யார சொல்ற? இல்ல நான் என்ன சொல்றேன், இந்த யூடியூப்காரன் தான் பிரச்சனை, என் மேலே திருப்பி விட்டுறான். இதுதான் கமருதீன். அதனால தான் மொத்தம் 10 பேர் குத்திருக்காங்க 15 பேர்ல. அதுக்கப்புறமா அதிக ஓட்டு கானா வினோத்துக்கு 5 ஓட்டு. நான் எதிர்பார்த்தது தான். ஏன்னா வினோத் வந்து திவாகர் வச்சு ஸ்கோர் பண்றாரு இல்லன்னு சொல்ல. அதை தாண்டி இந்த பிக் பாஸ் வீட்ல கான்ட்ரிபியூஷனே இல்ல. சோ இவங்க தான் அதிகபட்சமா ஓட்டு வாங்கினாங்க. சோ நாமினேஷன் முடிஞ்சாலும் நம்ம சுபிக்ஷா கிட்ட ஒரு பவர் இருக்கு. அதாவது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ். இவங்க நினைச்சாங்கன்னா ஒரு பிக் பாஸ் வீட்டால காப்பாற்ற முடியும். விஜய் பார்வை சுபிக்ஷா காப்பாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லணும்னு எனக்கு ஆசைலாம் இல்ல, அது நடக்கும் இல்ல. வியனாவை காப்பாத்திட்டாங்க தெரிஞ்சதுதான். ஓப்பனா சொல்ல போனா வியனாவோட பிக்கர்ஸ் தான் டிசர்விங். இன்னைக்கே ஒரு எக்ஸாம்பிள் நடந்தது. இன்னைக்கு வந்து ஒரு டாஸ்க் வச்சாங்க, சூப்பர் டிலக்ஸ் வீடு வெர்சஸ் பிக் பாஸ் வீடு டீமா ஆட போறாங்க. சோ கம்ப்யூட்டர்ல வந்து ஒரு சிம்பிள் வரப்போகுது. இந்த டீமா போயிட்டு தரையில படுத்து அந்த சிம்பிளை வந்து ரீக்ரியேட் பண்றணும் தான் டாஸ்க். இந்த டாஸ்க்ல பிரமாதமா ஆடினது பிக் பாஸ் டீம். அதுக்கு மெயின் காரணம் விக்கல்ஸ் விக்ரம். இந்த கேம்ல முக்கியமான விஷயமே தரையில படுத்து அந்த சிம்பிளை கிரியேட் பண்றதா இல்லன்னு சொல்ல, அதை விட முக்கியமான ஒரு விஷயம் அது கரெக்டா வருதான்னு பாக்குறது தான். அந்த வேலையை வந்து விக்கல்ஸ் ரொம்ப பிரமாதமா பார்த்தாரு. இந்த கேமுக்கான நடுவர் பிரவீன்ராஜ் வந்து ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் வந்து பிக் பாஸ் வீட்டுக்கு கொடுத்தாரு. அடுத்த ஒரு பாயிண்ட் வந்து சூப்பர் டிலக்ஸ் கொடுத்தாரு. நீங்களே பாருங்களா யார் கரெக்டா பண்ணியிருந்தா. ஆனா அங்க காட்டப்பட்ட அம்புக்குறி குறுகலா இருந்தது. அந்த ஒரு பாயிண்ட்டுக்காக ஆக்சுவலா சூப்பர் டிலக்ஸ் கொடுத்தது. ஓகே, குட் அப்சர்வேஷன். சோ ஃபைனலா இந்த கேம்ல ஜெயிச்சது பிக் பாஸ் டீம் தான். சோ பிக் பாஸ் இந்த கேமை ஜெயிச்சதால பிக் பாஸ் வீட்ல இருந்து கலையரசன் வந்து சூப்பர் டிலக்ஸ் போயிட்டாரு. சூப்பர் டிலக்ஸ்ல இருந்த சுபிக்ஷா வந்து பிக் பாஸ் வீட்டுக்கு வந்துட்டாங்க. சோ இதுதான் நடந்தது. சோ இதோட முடிஞ்சிச்சு, ஊத்தி மூடிட்டாங்கன்னு பார்த்தா அப்பதான் பிக் பாஸ் வந்து ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு. உங்க அடையாளத்தை இழந்து மக்களுக்கு நீங்க யாருன்னு ப்ரூவ் பண்ண போறீங்க. அதனால உங்களோட ட்ரெஸ், அதாவது உள்ளாடைகள் தவிர மற்ற எல்லாத்தையும் ஒரு பொட்டியில போட்டு ஸ்டோர் ரூம்ல போட்டுருங்க. 1 வாரத்துக்கு இந்த ஜெயில் ட்ரெஸ் போட்டு தான் எல்லாரும் சுத்தணும்னு சொல்லிட்டாரு பிக் பாஸ். தட் இன்க்ளூடிங் பிரஷ், பேஸ்ட், சோப்பு, ஷாம்பு எல்லாமே. இந்த 1 வாரம் வீடே நாரப்போகுது. அவ்வளோதான் மக்களே, இதோட முடிச்சு விட்டாங்க. இன்னைக்கு எபிசோட் நாட் பேட். ஆக்சுவலாக வீக்கெண்டாகவே இல்லைனாலும் நல்லா எங்கேஜிங்காகவே போச்சு. தேங்க்ஸ் டு பார்வதி ஃபார் ஒன் செகண்ட். ப்ரோமோவில் அவங்க மூஞ்சி இல்லாமல் வரதே இல்லை. ஒருவேளை ப்ரோமோக்கு தான் இவ்வளோ சண்டை போடுறாங்களேன்னு தெரியல. ஓகே மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருந்தால் போட்டா வரட்டா.